உங்கள் ஜாதகத்தில் குலதெய்வம் சாபம் உள்ளதா? எப்படி கண்டுபிடிப்பது? குலதெய்வம் சாபத்தால் ஏற்படும் விளைவுகள். சாபத்திற்கான பரிகாரம். குலதெய்வம் சாபங்களில் மொத்தம் 11 உண்டு. அதில் கொடுமையான சாபம் என்றால் அது குலதெய்வ சாபம் என்றே கூற வேண்டும். இந்த குலதெய்வ சாபம் எதனால் ஏற்படுகிறது? நம் ஜாதகத்தின் குலதெய்வ சாபம் இருக்கிறதா என்பதை கண்டறிவது எப்படி? அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நமது முன்னோர்கள் வழி வழியாக வணங்கும் ஒரு தெய்வமே குலதெய்வம் ஆகும். மற்ற அனைத்து தெய்வங்களை காட்டிலும் குலதெய்வத்திற்கு சக்தி அதிகம். யமன் கூட ஒருவர் உயிரை பறிக்க வேண்டுமென்றால் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றே பறிப்பார். இப்படி பல அபூர்வ சக்திகள் கொண்ட குலதெய்வத்தின் சாபம் எதனால் ஏற்படுகிறது? ஒருவது வம்சா வழியில் வரும் தாத்தா, பாட்டி, தாய் தந்தையர் போன்றவர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை முறையாக செய்ய தவறினாலோ, குலதெய்வத்தை அடியோடு மறந்து வேறு இஷ்ட தெய்வங்களை மட்டுமே வணங்கி தொடங்கி குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டாலோ குலதெய்வத்தின் சாபம் நிச்சயம் ஏற்படும். குலதெய்வம் சாபம் இருக்கிறதா என்பதை ஜாதகத்தை வைத்து எப்படி கண்டறிவது? குலதெய்வம் சாபம் ஒரு ஜாதகத்தில் குலதெய்வம் குறிக்காட்டிக்கூடிய கிரகமாக விளங்குகிறார் சனி பகவான். அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கின்ற வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டில் புதன், சந்திரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் குலதெய்வம் சாபம் இருக்கிறதா என்பதை தெளிவாக அறியலாம். குலதெய்வம் சாபத்தால் ஏற்படும் விளைவுகள் என்ன? குலதெய்வம் சாபம் உள்ள ஒருவருக்கு திருமண தடை இருக்கும். சிலருக்கு குழந்தை பெற இருக்காது. எதை தொட்டாலும் அதில் ஒரு இழுபறி இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது. இப்படி குலதெய்வத்தின் சாபத்தால் பல துன்பங்கள் வரும். இந்த துன்பம் அது நமக்கு மட்டும் இல்லாமல் நம் சங்கதியினருக்கும் தொடரும். நம்மோடு இந்த சாபம் முடிந்தது நம் சந்ததியினரை தொடராமல் இருக்க சாபம் நிவர்த்தி செய்வது அவசியம். குலதெய்வ சாபத்திற்கு பரிகாரம். நம்முடைய குலதெய்வம் யார் என்பதை அறிந்திருந்தால் குலதெய்வ சாப பரிகாரம் மிக எளிதாக இருக்கும். குலதெய்வம் பற்றி அறியாதவர்கள் முதலில் குலதெய்வத்தை அறிவது அவசியம். பின் நம் முன்னோர்கள் எப்படி குலதெய்வத்தை வழிபட்டார்களோ அதே போல் நாமும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும். ஒரு சிலருக்கு கிடாய் வெட்டி பொங்கல் வைக்கும் பழக்கம் இருக்கும். சிலர் வெறும் பொங்கல் வைத்து குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வார்கள். இப்படி நம் முன்னோர்கள் எந்த முறையில் குலதெய்வத்தை வணங்கினார்களோ அதே முறையில் நாம் வணங்க வேண்டும். நம் இத்தகைய நாள் செய்த தவறுக்கு குலதெய்வத்திடம் மன்றாடி வேண்டி நாம் பூஜையை ஏற்கும்படி கேட்க வேண்டும். இதனால் குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நிச்சயம் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்.